கண்ணா எல்லாருக்கும் வந்துக்கோ. இது நம்ம மதுரை 360 சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. வர்ற வீடியோ சந்தோஷமா பாருங்க. மதுராசி மதுரவாசி வீரம் பிறந்த ஊரு. நான் சொன்ன மேல் பாதி இதுதாங்க. கீழே போட்டுக்க இன்கிரீடியன்ஸ் திரும்பவும் மேலே போட போறானா, அதாவது காப்பி பேஸ்ட் பண்ண போறானா. இதெல்லாம் நடக்குமா? இதெல்லாம் சாத்தியமா? இத்தனையோடு கப்புக்குள்ள எப்படிப்பா டபுளா போடுறது அப்படின்ற டவுட் எனக்கு இருக்கு, உங்களுக்கு இருக்கு. அப்படி இருந்தா இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அன்னை மெதுவாக அந்த பைனாப்பிளை எடுப்பாப்புல, அதுக்கப்புறம் அந்த ஃப்ரீசரை க்ளோஸ் பண்ணுவாப்புல, அப்புறம் அந்த பைனாப்பிள் இருக்க கவரை மெதுவாக உரிப்பாப்புல, அப்புறம் திரும்பி அவரோட ஆயுதமான இருக்க அந்த கத்தியை எடுப்பாப்புல, நறுக்குவாப்புல. கட் பண்ண மொத்த பீஸையும் அந்த கப்புக்குள்ள எப்படி நெருக்குறான்றத பொறுத்து இருந்து பாருங்க.
அண்ணே சொன்ன மாதிரி ஃபலூடா கப்பில் நிரப்பிட்டு இருக்காப்ல. இந்த நேரத்தில் என் ஆள் ஒரு பாட்டு பாடினா, அதான்டா இதான்டா ஆர்டர் பண்ணது ஃபலூடா, வாயை மூடிட்டு கப்புன்னு தின்னுடா அப்படின்னா. அதுக்கு நான் என்ன ஒரு பாட்டு பாடினேன் தெரியுமா? குயில பூடிச்சு வாயை ஓடச்சு ஃபலூடா திங்க சொல்ற உலகம், மயில பூடிச்சு காலை ஓடச்சு பில்லு கட்டுற சொல்ல உலகம், இது எப்படி கட்டுமடா அப்படின்னு பாடி இருக்க நேரத்தில் எங்களை மாதிரி நிறைய பேர் ஃபலூடா ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க இந்த ஃபலூடா பற்றி எப்படி சொல்கிறாங்க அவங்ககிட்டே போய் கேட்போம். பிடிச்சது கேரமல் பாப்கார்ன் மில்க் ஷேக். எதனால் அது உங்களுக்கு பிடிச்சிருக்கு? நெக்ஸ்ட்டு வெளில நிறைய இடங்களில் ஒர்க் பண்ணிக்க நிறைய இடங்களில் சாப்பிட்ருக்கேன் மில்க் ஷேக். பட் இந்த டேஸ்ட்டு இங்கே உள்ள டேஸ்ட் வந்து நல்லா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நல்லாயிருக்கும். பட்டர் ஸ்காட்ச் மில்க் ஷேக் அடிக்கடி சாப்பிடுங்க. இந்த ஸ்கல் மூஞ்சி கப்பில் சாக்லேட் ஊட்டுறாங்களே, என்ன செய்ய போகிறாங்கன்னு பார்க்குறீங்களா? மில்க் ஷேக் செய்ய போகிறாங்க. இந்த மில்க் ஷேக் இங்கிலாந்து ஆட்சி காலத்தில் 1880 மக்கள் எல்லாம் ஒரு மருந்தை தான் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் இப்போ மருந்து வந்து விருந்தாவே மாறிடுச்சு. இன்னைக்கு ஃபுட் ஸ்ட்ரீட்டில் மில்க் ஷேக் எப்படி செய்கிறாங்கன்றதான் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. ஆக்சுவலாக குல்ஃபி வந்து நான் எல்லா இடத்துலையும் நிறையா சாப்பிட்ருக்கேன். பட் ஆனால் குல்ஃபி இங்கே நிறைய டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ் இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸில் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து மேங்கோ ஃப்ளேவர் ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் என்டையர்லி மற்ற குல்ஃபி காட்டிலும் இங்கே எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ணன் ஆசைப்பட்டு கேட்ட மேங்கோ குல்ஃபி இல்லாதனால கோவா குல்ஃபியே கொடுங்கப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காப்புல. அண்ணனுக்காக கோவா குல்ஃபி ரெடி பண்ணிட்டு இருக்காங்க நம்ம குல்ஃபி பாரடைஸ். இந்த கோவா குல்ஃபி நம்ம ஆரம்பத்தில் பார்த்த ஃபலூடா மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி பேப்பர் எடுத்து உரிப்பாப்புல, டக்குன்னு அவரோட ஆயுதத்தை எடுப்பாப்புல, நச்சுக்கு கட் பண்ணுவாப்புல. அதுக்கப்புறம் கப்புலெல்லாம் போட மாட்டாப்புல, ஒரு பிளேட்டில் அழகாக திருப்பி போடுவாப்புல. அதுக்கப்புறம் கஸ்டமர்கிட்ட போய் கொடுப்பாப்புல. அன்னை கோவா குல்ஃபியை கட் பண்ணுறப்போ உங்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். இந்த மாதிரி குல்ஃபி வீடியோ பார்க்குறப்போ கண்டிப்பாக போய் குல்ஃபி சாப்பிடணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும். அப்படின்னா நீங்கள் மதுரையில் வந்து அண்ணா நகர் கிட்ட வந்தீங்கன்னா அம்பியா காலேஜ்னு ஒரு காலேஜ் இருக்குது. அந்த அம்பியா காலேஜுக்கு ஆப்போசிட்டில் தான் இந்த குல்ஃபி பாரடைஸ்ன்ற கடை இருக்குது. ஸோ குல்ஃபி பாரடைஸ் கடைக்கு வாங்க, உங்களுக்கு பிடிச்ச குல்ஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. சாப்பிட்றதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிட்டு போகணும். அது என்ன விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதுரை 360 சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போகணும். அந்த கடையில் சொல்லி வேற வச்சுட்டு வந்திருக்கோம், சப்ஸ்கிரைப் பண்ணவங்களை மட்டும் ஸ்பெஷலாக கவனிங்கப்பா அப்படின்னு. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, குல்ஃபி பாரடைஸ்க்கு போங்க, உங்களுக்கு பிடிச்ச குல்ஃபியெல்லாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க.